ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் விஷயம் அப்படின்றது ரொம்பவே வியப்பூட்டும் அதே சமயம் மர்மமாகவும் இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் பல இடங்கள் புனிதமானவையாக கருதப்படுது. ஆனால் சில இடங்கள் மட்டும் புனிதம் மட்டும் அல்லாமல் அதே சமயம் அறிவியலையும் குழப்பமடைய செய்யுது. அப்படிப்பட்ட இடம்தான் கைலாஷ் மலை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மலையோட உயரம்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 22,000 அடிக்கு மேலே இருக்குமாங்க. ஆனால் உலகின் மிக பெரிய ஏராளமான மலைகளை மனிதர்கள் ஏறி இருந்தாலுமே இந்த மலையை யாரும் இது வரைக்கும் முழுமையாக ஏறி முடித்ததில்லை அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதில் ஒரு வியப்பான உண்மை என்ன தெரியுமா? முயற்சித்தவர்கள், அதாவது மலையை நான் ஏறணும்னு சொல்லிட்டு முயற்சித்தவர்கள் பலர் நடுவே அவங்களே ட்ரா பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இயற்கை சிக்கல்களில் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்து மதத்தில் கைலாஷ் மலையை சிவபெருமான் தங்குமிடமாக கருதுகிறாங்க. பௌத்தர்களின் படி இது தியானத்தின் உச்சி என கூறப்படுகிறது. ஜைன மதத்தில் முதல் தீர்த்தங்கரர் இங்கு மோட்சம் அடைந்திருக்காங்க அப்படின்ட்டு பலரால் நம்பப்படுது. அதே போல்தான் போன் மதத்திலும் இந்த மலை மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. அதனால தான் ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் வருடா வருடம் இங்கு சுற்றி வணங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. பல பேர் பலவிதமாக சொன்னாலும் விஞ்ஞானிகளோட பார்வை எப்படி இருக்குது தெரியுமா? விஞ்ஞானிகள் இந்த மலையின் காந்த ஆற்றல் மிகவும் வலிமையானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கே நம்ம நிற்கும்போது சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா நேரத்தை வேறுபடையாக உணர்றாங்களாம். சில ஆய்வாளர்கள் கூறுவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கைலாஷ் மலை இயற்கையாகவே உருவான ஒரு பிரமிடு போல இருக்கலாம். ஆனால் அது விண்வெளியிலிருந்து வரும் சக்திகளை பூமிக்குள்ளே திசை திருப்புது. இதனால தான் இந்த இடம் பிரபஞ்சத்தின் மையம் என்று பலரும் கருதப்படுறாங்க. ஆன்மீக அனுபவங்கள் பற்றி பல யாத்திரிகர்கள் சொல்வது என்னவென்றால் இங்கு சென்றவுடன் அவர்களுக்கு ஆழ்ந்த அமைதி கிடைக்கிறது அப்படின்னும், சிலர் தியானத்தில் வித்தியாசமான ஒளியை பார்த்ததாகவும் விசித்திரமான ஒளியை கேட்டதாகவும் கூறுறாங்க. இவையெல்லாம் அறிவியலால் முழுமையாக இதுவரைக்கும் நமக்கு விளக்கவே இல்லை. ஆனால் ஆன்மீக ரீதியில் பார்வைகளுக்கு இது மிகப்பெரிய அனுபவமாக மாறுது அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. மர்மமான கதைகள் என்னன்னு தெரியுமா? சில பழங்கால கதைகளில் கைலாஷ் மலையின் அடியில் மறைந்த நகரங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்பப்படுது. அங்கு இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத ரகசிய பாதைகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பலரால் பேசப்பட்டிருக்கு. இதில் தத்துவமும் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதைகள் எதுவாகவே இருந்தாலுமே சரி மனித வாழ்க்கைக்கான ஒரு பெரிய பாடமே நமக்கு கிடைக்கிறது. அதாவது நாம் அறியாத விஷயங்கள் இன்னுமே இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. அறிவியல் எவ்வளவு தான் வளர்ந்தாலுமே சரி இயற்கையோட அந்த மறைந்த சக்திகளை எல்லாம் புரிந்து கொள்ள நம்மளால் இன்னுமே முடியலை. அதே சமயம் அந்த மறையாத சக்திகளே நம்மை ஆன்மீக ரீதியாகவும் வலுவாக்குது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்றதை நம்ம ஈஸியாகவே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத இன்னொரு உலகம் கூட மறைந்திருக்கலாம் அப்படின்ட்டு இதன் மூலமாக சொல்லப்படுதுங்க. முடிவாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கைலாஷ் மலை என்பது வெறும் பாறைகளின் கூடாரம் மட்டுமல்லங்க. இது ஒரு புதிர், ஒரு புனிதம், ஒரு அதிசயம். அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் இடம்தான் கைலாஷ். நாமும் வாழ்க்கையில் சில மர்மங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவங்களை மன அமைதியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.